மீன்பாடும் தேன் நாடாமன்னு சொல்லி என் மட்டக்களப்பு சொல்கிறேன்னு சொல்லி அப்போ சுனாமி டைமில் இந்த இடம் சரியாக பாதிப்புக்குள்ளானது. உடம்பை கவனிச்சா தான் நாங்கள் அந்த காசு பணத்தை அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி கடைசியில் எதுவுமே மிஞ்சாது. மட்டக்களப்பினுடைய கோட்டை இருக்குது, அரச முத்திரை இருக்குது. ஆப்பிரிக்கா வீடியோ உண்டு விடாமல் சொல்கிறார். எப்படி சந்தோஷம் ப்ரோ. எப்படி நானும் புவனேஸ்வரன் நாம இதெல்லாம் படுத்துனாங்க. சரியான நுழம்பு கடி. அந்த சப்தங்கள் வீடு கேட்டீங்க. மீன் அந்த ஒளி எழுப்புற சப்தங்கள். மாந்தீவுன்னு சொல்லி ஒரு தீவு இருக்கான். பால் அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. வளைச்சி வளைச்சி கிடைக்குது. நித்திரியா இல்லையா எனக்கு ஏரியாவுக்கு பேர். அதுக்கேற்ற மாதிரி மட்டி வந்து குவிஞ்சு கிடக்கு. பேர் மாடு. இந்த இடத்துக்கு பேர் மட்டி மாடுன்னு தான் சொல்லினேன். இந்த இடத்துல பாருங்க முகத்து வாரம் தெரியுது. யூடியூப்பில் கொமெண்ட்ஸில் வந்துட்டு சூப்பர் செட்டில் காசு அனுப்பியிருந்தவர். பெரிய ஒரு பீரங்கி இருக்குது. இந்த லைட் ஷோஸை தான் நாங்கள் பார்க்க வந்தாங்க. இந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற அந்த நடு பூரான் இருக்குது தானே அது. காலை வணக்கம் மக்களே. நேரம் சரியாக 5:40 ஆகிட்டு. இங்கே பாருங்கள் எப்படி விடிஞ்சிட்டேன்னு சொல்லி. ஃபோனுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே இந்த பகுதி கொஞ்சம் இருட்டாக இருக்குது. நாங்கள் நேற்று வந்துட்டு இரவுக்கு வெளியில் தான் படுத்தினாங்க. இப்போ தான் ட்ரெண்டுக்கு மாறி படுக்கிறோம். கொஞ்சம் வெக்கையாக இருந்தது. கீழே வந்து விரிச்சிட்டு நானும் புவனேஸ்வரன் நாங்கள் இதெல்லாம் படுத்தினாங்க. சரியான நுழம்பு கடி. கிட்டத்தட்ட ஒரு 11-12 நாளாக நாங்கள் வெளியில் தான் படுக்கிறோம். இதில் பாருங்க ஒடோமோஸ் இருக்குது தானே, இதைத்தான் அடித்து படுத்தினாங்க. சரியான கடி. உடம்பெல்லாம் பயங்கரமாக கடிச்சிட்டு. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கலோ அந்த ஃபோர்ட் இருக்குது தானே கோட்டை, அந்த பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். எக்கச்சக்கமாக நாட்கள் இதில் விடிய காலமே வாக்கிங் ரன்னிங் எல்லாமே போயிடும். ஸோ இதுக்குள்ளே திருப்பி போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் படுப்போம். தொடர்ச்சியாக வந்துட்டு வேனுக்குள்ளேயே விட்டுட்டு வெளியில் வந்துட்டு நாங்கள் படுக்கிறதால நுழம்பு கடி, டயர்ட், பயங்கரமாக களைப்பாக இருக்குது. ஏதாவது வழி செய்யணும், இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு நாள் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கணும். வேனுக்குள்ளே ஜெரினும் அலஸ்டினும் நாமும் படுத்திருக்கணும். ஸோ தொடர்ச்சியாக நாங்கள் வெளியில் தான் படுக்கிறோம். இல்லாட்டிக்கு மாறி படுக்க வேணும். யாராவது படுத்தா தான் உடம்பு சரி வரும், இல்லைன்னா கஷ்டம். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு விடிய காலமாக 2 அண்ணாமார் வந்து கதைச்சவ ஆப்பிரிக்கா வீடியோ உண்டு விடாமல் சொல்கிறார். எப்படி சொல்கிறேன், கிணவர் வந்து சொல்லுவினம். அந்த அண்ணா வந்துட்டு வீடியோவை ஒரு கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்காருன்றது அவர்கிட்ட கதையில் எனக்கு விளங்கினது. அந்த அண்ணா கோர்ஸில் தான் வயல விடிய ஜொக்கிங் போனவர். இப்போ நாங்கள் படுத்திருந்ததால் டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ வந்து கிணறு கதைச்சிட்டு போனவர். சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எப்போயோ கஷ்டப்பட்டு தனியாக போயிட்டு அங்கே போட்ட வீடியோக்கள் எல்லாம் இப்போயுமே சில வேலை அவருக்கு அந்த மைண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் அவர் பார்க்குற மாதிரி எல்லாம் சொன்னவர். ஸோ இதில் தான் நாங்கள் படுத்திருந்த இடம் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. இது வந்துட்டு ஃபோர்ட் பார்க்குன்னு சொல்கிற இடத்துல இருக்கிற ஒரு இடம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோர்ட் பார்க் ARK ரெஸ்டாரண்ட்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த இடத்துல நின்று நாங்கள் அதிகளவான ஆட்கள் வந்துட்டு இந்த இடத்துல உடற்பயிற்சி செய்கிறதுக்கு வெறினம். ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் நின்றதுக்கு காரணம் வந்துட்டு நாங்கள் கல்லடி பீச் இல்லாட்டிக்கு காந்தி பாக்கடிலாம் நிற்போம்னு பார்த்து நாங்கள். அப்புறம் இங்கே வந்துட்டு வாஷ்ரூம் வசதி இருந்தது. இதில் வந்து நேற்று இரவா லைட்டிங் எல்லாம் பண்ணி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது இதில். ஸோ இங்கால வாஷ்ரூம் நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்தேன், புதுசாக கட்டியிருந்தேன். ஸோ அதில் நாங்கள் இங்கேயே நின்றுட்டோம். நல்ல இடம், நல்ல மக்கள், பாசமாக கதைக்கணும். மட்டக்களப்பு வந்ததுலேருந்தே இந்த வார்த்தை தான் எங்களை எல்லாரும் இந்த வாயிலிருந்தும் வருது. நல்லா பாசமாக பழகினோம், கதைக்கணும். இப்போ சில பேர் வந்துட்டு கண்டுட்டு அப்படியே போயிடுவினோம். அனைவே வந்துட்டு வந்த கதைச்சு அதை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஆதரவு தர மாதிரி நல்ல வழியில் கதை கேட்க சந்தோஷமாக இருக்குது. கணேசண்ணா, என்ன மாதிரி நேற்று இதில் படுத்த அனுபவம் எப்படி நுழம்புன்னு சொல்லுங்கள். வளைச்சி வளைச்சி கிடைக்குது. நித்திரியா இல்லையா எனக்கு 2-3 தடவைக்கு மேலே எழும்பி பார்த்துட்டு தடவை பார்த்தேன். கொஞ்ச நேரம் இல்லை என்ன செய்யறேன்னு புற பார்த்தா உங்களோட அங்காளி பக்கம் இருந்தது, நடுவுக்குலாம் வச்சது இல்லை. சரியான நுழம்பண்ணா. உடம்பு கையெல்லாம் பிச்சரிஞ்சிட்டு. இன்றைக்கி ஏதாவது ஒழுங்கு பார்க்கணும். கொஞ்சம் இழைப்பாருன்னா நல்லா. அடுத்தது வந்து இந்த டென் போடுறதெல்லாம் ஈஸியான வேலை, அதை கலட்டுறதான் சரியான கஷ்டம். கலட்டிட்டு உள்ளுக்கு கொஞ்சம் மண்ணுகள் போயிடும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் வளமையாக திருப்ப பேக் பண்ணி மடித்து வைக்கணும். இதில் ஸ்லீப்பிங் பேக் இருந்தபடியாக கீழே கல்லுகள் தான் குத்தையில். வளமையாக வந்துட்டு பீச்சில் போடுறதால காற்று வந்து இப்படி கரையில் இருந்துட்டு கடலில் இருந்துட்டு கரைக்கு வந்து அடிக்கும். இன்றைக்கு வந்து நேற்று காற்றும் இல்லை.
அதால் டென்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் படுக்கலாம் போயிட்டு கொஞ்சம் எல்லாம் மாறின பிறகு தான் உள்ளுக்கெல்லாம் கொஞ்சம் காற்று போன பிறகு விடியத்தான் மாறி படுத்துனாங்க. விடியாண்டா ஒரு 5:30 இருக்கும். அது வரைக்கும் இதில் தான் படுத்துருந்தோம் நாங்கள். என்ன இன்றைக்கு எங்கெல்லாம் மாறி விடுங்க. 12 நாள் நாங்கள் வெளியில் படுத்தது. இன்றைக்கு நீங்கள் மாறி படுங்க. ஓகேயா? ரைட். இன்றைக்கி நாங்கள் உள்ளே படுக்க போகிறோம். ஜெரின்னு வேலை செஞ்சுனாவும் வெளியில் படுக்க போயினோம். பயங்கரமாக காலை ஒரு 11-12 நாளாக வெளியில் மட்டும்தான் படுக்கிறோம். என்னென்னு சொல்கிறேன், உடம்பையும் கவனிக்க வேணும். பயணம்னு சொல்லி வரைக்கல உடம்பை கவனிக்காட்டிக்கு வந்துட்டு கஷ்டம். எங்களோட உடம்பு நாங்கள் எவ்வளோத்துக்கு கவனிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு தான் எங்களோட உடம்பை வச்சுக்கொண்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஹெல்த் வந்து கட்டாயமாக முக்கியம். சாப்பாடு மற்றது எங்களோட உடம்பு எல்லாத்தையும் பார்த்து கொண்டால் தான் நல்ல. இந்த காசு பணம் அதுகள் எல்லாத்தையும் தாண்டி உடம்பு இல்லாடி கஷ்டம். அது வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பெட்டில் ஒரு போய் படுத்திருந்தால் தான் தெரியும். நான் படுத்திருந்துருக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன். உங்களுக்குமே தெரியும் நினைக்கிறேன். காசு அது இதுன்னு சொல்லி ஓடி அது வேணும் இது வேணுமென்று ஓடுறதை விட உடம்பை கவனித்தா தான் நாங்கள் அந்த காசு பணத்தை அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி கடைசியில் எதுவுமே மிஞ்சாது. என்ன போனேன்னா ஹெல்த் இஷ்யூஸ் முதலாவது நாங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் போகிற பயணமும் ஹெல்த்தியாக இருக்குது. இல்லாடி கஷ்டம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்களோட வேனில் வந்து இந்த ஸ்டார்டர் மோட்டர் பிரச்சனைன்னு சொன்னேன் தானே, அது வந்துட்டு இதுதான். அது மோட்டரில் இருந்துட்டு அது வந்துட்டு வெளியில் எட்டி பார்த்து அதை சுற்றி வைக்கும் ஃப்ளைவீல. அதுக்கு பிறகு ஸ்டார்ட் வந்தோன்னா அது திருப்ப போகும். எனக்கு இப்போ தான் நான் விஷுவலாக பார்க்குறேன். ஸோ இந்த மோட்டர் தான் எங்களுக்கு இவ்வளோ நாளும் பிரச்சனை கொடுத்து கொண்டு இருந்தது. மோட்டர் பிரச்சனையில் இந்த மோட்டரை பொறுத்துற அந்த நட்டில் வந்துட்டு லூஸ் ஆகி அது வைப்ரேட் பண்ணிக்க ஃபுல்லாக கலந்துரும். சரி, இப்போ வந்துட்டு நாங்கள் வேனை வந்துட்டு கழுவ போகிறோம். வேனை வந்து வடிவாக வந்து ஃபுல்லாக முதல்ல தூசெல்லாம் தட்டிட்டு அதுக்கு பிறகு நோமலாக செம்பை போட்டு தண்ணியால் கழுவிட்டு அதுக்கு பிறகு நல்ல தண்ணியை ஊற்றிட்டு திருப்ப கழுவ வேணும். வளமையாக அப்படி செய்கிற நாங்கள் மட்டக்களப்பு வந்துட்டு செய்யலை. ஆக்கள் எல்லாம் பார்க்க வரவே ஃபோட்டோ எடுக்கிறவே. ஸோ அதில் சின்ன சின்ன எச்சங்கள் அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதில் ஒரு அண்ணா வந்து கதைச்சவர். அவர் மீடியாவில் இருக்கிறார். கணக்க மீடியாவில் வந்துட்டு தொடர்பு இருக்குது. அவர் வந்து கணக்க விஷயம் சொன்னவர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாந்தீவுன்னு சொல்லி ஒரு தீவு இருக்காம். அந்த தீவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழுநோயாளர்கள் இருக்குந்தானே, அந்த நோயாளர்கள் எல்லாரையுமே வந்துட்டு அந்த தீவில் தான் அந்த காலத்தில் இருந்தே கொண்டு போய் வச்சுருக்காங்க. இலங்கையில் இருக்கிற எல்லா தொழுநோயாளர்களையும் அங்கே கொண்டு வந்து வெப்பினுமாம் அந்த மாந்தீவில். அதில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கான். அங்கே வந்துட்டு இப்போ போகலாம்ன்ற மாதிரி சொன்னவர். தான் விசாரித்து பார்த்துட்டுன்ற மாதிரி சொல்கிற மாதிரி சொன்னவர். வேறு இந்த லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் இருந்தும் ஒரு தீவு இருக்குது. அந்த தீவுக்குள்ளேயும் வந்துட்டு நாங்கள் போயிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சாதாரணமாக இந்த சுற்றுலாத்தலங்களை மற்ற விஷயங்களை காட்டுற நேரம் இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் தான் எங்களுக்கும் தேவை. ஸோ மட்டக்களப்பு அடுத்து அப்படியே கல்முனை அந்த சைட் ஃபுல்லாகவே நாங்கள் வருவோம். ஸோ இப்படியான விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கும். யாருக்கும் தெரியாத விஷயங்கள்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு எங்களோட இன்ஸ்டாகிராமில் எங்களோட தொலைபேசி இலக்கங்கள் எல்லாமே வீடியோக்களில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் அதை சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்களுமே அதை வீடியோவில் கட்டாயமாக உள்வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் வந்துட்டு கஜன் வ்ளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம். டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் இப்போ இலங்கையில் எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நாங்கள் தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டு வரோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் வந்துட்டு இதில் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்கிறேன்னா நீங்கள் அதன் மூலம் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வேனை வந்து அப்படியே கழுவிட்டு நாங்கள் வெளிக்கிடுவோம். மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி வந்துட்டு நாங்கள் வடிவாக துடைக்கையில் அதனால் வந்துட்டு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் வடிவாக தெரியவே இல்லை. சில வேலை அழுக்காக இருக்கும். அதெல்லாம் ரெண்டிட்டு வடிவாக துடைப்போம். என்ன சிரிக்கிறீங்களா? அந்த அண்ணா வந்து காய்ச்சதுலேருந்து சிரித்து கொண்டு இருக்கிறீங்க. சிரிப்பு வந்து சிரிக்கிறதா இயற்கையாக சிரிக்கவும் கூடாது. தும்மல் இருமல் எல்லாம் இயல்பாக மேல் பக்கம் என்னுடைய டாஸ்க். மேலே வந்து எடுத்துகிட்டு வரோம் சார். எடுத்துகிட்டு வா. ஆனால் என்ன சொன்ன இல்லை நீங்கள் தண்ணியால் தேக்க வாயால் மேக்ஸிமம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா வாங்க. நான் துடைங்க கைவிடுங்க. வேணும் நடக்கவே இல்லாம கட்டு விறக்கு முன்ன வைத்து நான் நடக்கவே இல்லாம உங்களை கட்டு விறக்கு முன்ன வைத்து உங்கள்கிட்ட வேலை செய்யறான். ஜெரின் சொல்லுவான், உங்களை தான் சொல்லுவான். அது சரி இல்லை, ஜெரின் வந்து உங்களை நல்ல மாதிரி தான் சொல்லுவான். அது எங்களுக்கு தெரியும் தானே. ஜெரின் உங்களை விட்டு கொடுக்க மாட்டான் தானே. என்னடா செய்யறேன் வேலை செய்யற இடத்துல அப்படித்தான் இருக்கு ஒரு புஸ்து விசுவாசமா. ஓகே, இப்போ இதில் வேன் எல்லாமே கழுவிட்டேன். அடுத்தது நேற்று வந்துட்டு இந்த விடியை தான் பார்த்தேன்னா ஒரு அண்ணா வந்து கோடன் பெஸ்டியம் பிள்ளைன்னு சொல்லி ஒரு அண்ணா கனடான்னு நினைக்கிறேன். அங்கே இருந்துட்டு எனக்கு யூடியூப்பில் கொமெண்ட்ஸில் வந்துட்டு சூப்பர் செட்டில் காசு அனுப்பியிருந்தவர். கிட்டத்தட்ட ஒரு $34. அது வந்து இலங்கையில் பெரிய காசு எங்களுக்கு. ஸோ அது வந்து எங்களோட பயணத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி அண்ணா.
இந்த சூப்பர் சேட்டில் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. வீடியோ பார்த்து அதை பிடிச்சிருந்து சொன்னால் அதில் சின்ன அமௌண்ட் வந்து அனுப்பிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து எங்களை மாதிரி பயணம் செஞ்சு கிரியேட்டர்ஸுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் அந்த அண்ணாக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் அப்படியே வேனை கழுவிட்டு இந்த இடத்துல இதில் வந்துட்டோம். சரி, உடுப்பல் எடுத்துகிட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். சரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் நாங்கள் வாகனத்தை விட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மட்டக்களப்பினுடைய கோட்டை இருக்குது. ஸோ இதே மாதிரி கோட்டைகள் இலங்கையில் எல்லா பகுதிகளிலையுமே அந்த நாளையில் கட்டப்பட்டது. இதில் வந்து மாவட்ட செயலகம் மட்டக்களப்புன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்தியாவில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பெரிய ஒரு பீரங்கி இருக்குது. இந்த பக்கம் பீரங்கி இருக்குது. இந்தியாவில் ஒரு சின்ன புத்தகம் மாதிரி கொண்டு வச்சுருக்கணும். என்ன விஷயம்னு தெரியலை. பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சிலை மாதிரி வச்சுருக்கணும். ஆனால் அது ஒரு புத்தகத்தின் வடிவத்தில் இருக்குது. கீழே வந்து 2 பக்கமுமே மீன் போட்டிருக்கு. இந்த மீன் பாடும் தேன் நாடாமன்னு சொல்லிக்கணும். அதோட கருத்தை வந்து அதே நான் அப்படி சொல்கிறவேன்னு சொல்லி யாராவது வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த புத்தகம் மாதிரி ஒன்றில் வந்து போட்டிருக்கணும். ஸோ அந்த காலத்தில் போர்த்துகீஸ் தான் பெட்டிக்ளோவில் வந்துட்டு கட்டியிருக்கணும் 1628 காலப்பகுதியில். அதுக்கு பிறகு வளமை மாதிரி டச் வந்திருக்கணும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்திருக்கணும். ஸோ மாறி மாறி இலங்கையை வந்துட்டு ஆளுகை செஞ்சவை தானே. ஸோ அவை இந்த டீட்டெயில்ஸ் வந்து அதில் போட்டிருக்கு. அப்படியே கோட்டைக்குள்ளே போவோம். மற்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்பெட்டி இருக்குதானே, கட்பெட்டியில் தான் இலங்கையிலேயே மிகப்பெரிய கோட்டை இருக்குதான். நான் அன்றைக்கு ஒரு அண்ணாவோட கதை கேட்க நான் அறிஞ்சு கொண்டேன். நான் அது வரைக்கும் அறிஞ்சு கொண்ட விஷயம், நான் ஜோதிச்சு கொண்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காலி இருக்குதானே, காலியில் தான் இலங்கையிலேயே மிகப்பெரிய கோட்டை இருக்குன்னு நான் நம்பினான். ஏன்னா காலிக்குள்ளே கோட்டைக்குள்ளேயே பெரிய எக்கச்சக்கமான இடம் இருக்கும். அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கணக்க வீடுகள், பழைய காலத்து கட்டிடங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து அது ரெஸ்டாரண்ட் காஃபி ஷாப் மாதிரி வந்துட்டு. ஆனால் அன்றைக்கு கதை கேட்க தெரியும் கட்பெட்டியில் தான் பெரிய கோட்டை இருந்தேன்னு சொல்லி ஒரு அண்ணா சொன்னவர். ஸோ கட்பெட்டி வந்து அதிகளவாக மீன்பிடிக்கு பிரபல்யமான ஒரு இடம். புவனேஸ்வரண்ணா கட்பெட்டியில் அன்றைக்கு அந்த அண்ணா சொன்னவர் மிக பெரிய கோட்டை இருக்குன்னு சொல்லி. நாங்கள் அந்த காலின்னு தான் நினைச்சு கொண்டு இருந்தோம். நாங்கள் எனக்கும் காலி தான் பெருசாக நாங்கள் கட்பெட்டி பார்க்கல தானே. போய் பார்ப்போம். அடுத்து உள்ளுக்கே வந்துட்டு இந்த மாவட்ட செயலகத்துட்டு இந்த நிர்வாக சபை மாதிரி உள்ளே வச்சிருக்கணும். உள்ளுக்கு ஒரு பிள்ளையார் கோயிலுமே இருக்குது. இன்றைக்கு தான் நான் பெட்டிக்குள்ள கோட்டைக்குள்ளே முதல் முறையாக வாரேன். மறுது இங்கே இருக்கிற இந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித மாற்றமோ எதுவுமே செய்யாமல் அப்படியே வச்சு திருப்ப புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். அதோட அமைப்புகளோ எதுவுமே மாற்ற முடியாது. இதை நாங்கள் வந்து காலியில் கோட்டையிலையுமே வந்து பார்த்துருப்போம். பெரிய கட்டூன்கள் இந்த அமைப்பில் இருக்குது பாருங்கள். உள்ளுக்கு வந்து மாவட்ட செயலகத்தின் மாவட்ட காணி பதிவகம் அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதில் உள்ளே பூட்டி இருக்கணும். பெரிய ஒரு இடம் தான், இதுக்குள்ளேயே இருக்குது. உள்ளுக்கு கொஞ்சம் பெரிய இடம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டங்காயில் தேக்கங்காயன்னு சொல்கிறது, இதில் வந்து கீழே அந்த சின்ன இதாக வந்து விதை மாதிரி விழுந்துருக்கு தானே, இதை வந்து நடுவுக்கு உடைக்கிறது. உடைச்சா வந்து சின்ன ஒரு பருப்பு மாதிரி வரும். அதை வந்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பொருள் அந்த மாதிரி வருமா? இது சாப்பிட்டா உடைச்சு எடுத்தாச்சா? தேங்காய் சொட்டு பூரான் அந்த மாதிரி வந்து இந்த அவரோட ரைட். இந்த நடுவே இருக்கிற அந்த வெள்ளை தான் சாப்பிட்றது. தேங்காய் சொட்டு பூரான் இது பள்ளிக்கூடத்தில் உடைச்சா மற்றவன் வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்கண்ணா. இந்த இதில் பாருங்க, இது வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற அந்த நடுவு பூரான் இருக்குது தானே, அது மற்ற இந்த முளை கட்டின விஷயங்கள் இருக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. யாருக்காக சாப்பிட்டு அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். இந்த நடுவுக்கு இதாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு இதை உடைச்சா ஒரு சின்ன துண்டு தான் வரும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இலங்கையில் தீவுகள் மற்றது எஸ்டேட்டுகள் இருக்குது தானே, இந்த காஃபி எஸ்டேட்டுகள், தேயிலை எஸ்டேட்டுகளுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளையில் பிரிட்டிஷ் மற்றது நெதர்லாண்ட்ஸ் இருக்குது தானே, டச் அவைன்ற இடங்களில் இருக்கிற ஊர்கள்ன்ற பேரை தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு பேர்களாக வச்சவை. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெடுந்தீவில் டெல்ஃப்டன் இருக்குது தானே, அது வந்து இப்போவுமே ஹொலாண்ட் நெதர்லாண்டில் இருக்குது. நெதர்லாந்தில் இருக்கிற ஒரு நகரம், ஒரு சிட்டின்ற பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்ஃப்ட். அதைத்தான் வந்து அந்த தீவுக்கு வச்சவை. இப்போயும் அது இந்த பேர் டெல்ஃப்டன் தான் இருக்குது. அதே மாதிரி காஃபி எஸ்டேட், டீ ஃபேக்ட்ரி, டீ இந்த லயங்கள், அந்த ஏரியாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளையில் பிரிட்டிஷ் வந்து அவைன்ற ஊர்களில் இருக்கிற பேர்கள் எல்லாம் வச்சிருக்கணும். இப்போயும் அதே பேரோடு தான் இருக்குது. ஸோ அவை அந்த தங்களோட ஊர்கள்ன்ற பேரை தான் இங்கே வந்து வச்சிருக்கணும்.
நல்ல ஒரு பெரிய இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு சொல்லி இப்போ 3 நிலைகளை கொண்ட மாதிரி வச்சுருக்கணும். அதில் இப்போ உள்ள விஷயங்கள் அப்படி போட்டிருக்கணும். பேங்க் இருக்குது, மியூசியம் இருக்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இதில் போட்டிருக்கணும். நாங்கள் ஏதாவது ஒரு மாடிக்கு போயிட்டு பார்ப்போம். பழைய காலத்து அமைப்பை அப்படியே பேணி பாதுகாத்தபடி மேலே வந்துட்டோம். மேலே இருந்து இந்த பக்கம் இஞ்சால் பார்க்கல தெரியும். இந்த பக்கம் ஃபுல்லாக கடல் தெரியுது. எங்களோட வேன் தான் நிற்கிது. இப்படியே மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பீரங்கி அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கணும். பொதுவாக வந்துட்டு இந்த சதுரமாக கட்டப்பட்ட ஒல்லாந்தர்களோட கோட்டை, போர்த்துகேயர்களோட கோட்டையெல்லாம் பிறகு ஒல்லாந்தர்கள் வந்துட்டு இந்த பெண்டகன், அதாவது ஐங்கோணி வடிவத்தில் அந்த மாதிரி எல்லாம் மாற்றி கட்டினது. யாழ்ப்பாண கோட்டையுமே முதல் வந்துட்டு சதுர வடிவத்திலாம் கட்டப்பட்டது. பிறகு வந்து அதை ஐங்கோண வடிவத்தில் மாற்றி இந்த இப்படி கடலுக்குள்ளே இப்படி வந்து நிற்கிதானே அந்த அரண்கள் மாதிரி போட்டு பிறகு தான் மாற்றி அமைச்சவை. இதுலேயும் பீரங்கி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாலம் தொங்கலில் தெரியுது. மறுபடியும் இந்த பீரங்கியில் பாருங்க, இப்போவுமே வந்துட்டு வேண்ட அந்த அரச முத்திரை இருக்குது. என்னத்துன்னு தெரியல. யாராவது வீடியோ பார்க்குறார்கள் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓவிசி என்று அடிச்சிருக்கும். அந்த ஓவிசியோ அந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனின்ற அது வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனின்னு சொல்லி வந்தது தானே பிரிட்டிஷ். இது பிரிட்டிஷில் இல்லைன்னு நான் நம்புகிறேன். எனக்கு முடிவாக தெரியல. ஸோ இந்த இடத்துல இதான் இருக்குது. அங்கால சின்னனா காவலரன் மாதிரி வச்சுருக்கணும். அது இப்போ காட்டினதுன்னு நான் நம்புகிறேன். முந்தி வந்து இந்த படங்களை எல்லாம் பார்ப்போம் தானே, இந்த திரி வந்து இதுக்குலாலான்னு வெறும் அந்த திரியை வந்து கொளுத்தேக்கல அந்த அதுக்கு இருக்கிற அந்த பவுடர் வந்து வெடித்து குண்டு வந்து அப்படி போய் அடிக்கும். அந்த திரி கொளுத்துற இடம் அதெல்லாம் இருக்குது. பொதுவாக வந்து இப்படியான கோட்டைகளை வந்து அந்த நாட்டுக்காரர், இப்போ ஒல்லாந்தர்கள்ன்ற கோட்டையண்டா கட்டாயமாக ஒல்லாந்தில் இருக்கிற இப்போ ஆக்கள் வந்து பார்ப்பினோம், நெதர்லாந்தில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து பார்ப்பினோம். அந்த மாதிரி வெள்ளைக்காரரும் வந்து பார்ப்பினோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து மட்டக்களப்பில் இருக்கிற அந்த லைட் ஹவுஸ் அடிக்கி தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு பிளான் பண்ணது வந்துட்டு எங்களோட சப்ஸ்கிரைபர் அண்ணா ஒரு ஆள் நேற்று வந்திருந்தவர். வந்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் மற்றது சோடா எல்லாம் வாங்கி தந்து எங்களோட ஃபோட்டோ எல்லாம் எடுத்தவர். அப்போ நேற்று பிளான் பண்ணினது இன்றைக்கு வந்து சமைப்பம்னு சொல்லி எங்கேயாவது கல்லடி பீச்சில் எங்கேயாவது போய் சமைப்பம்னு சொல்லி. ஆனால் எதிர்பாராத விதமாக அண்ணாவோட வைஃப் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதால அண்ணாவும் போயிருந்தார். ஃபோட்டோ எல்லாம் போட்டுருந்தார். இப்போ நாங்கள் சொன்னாங்க அது பிரச்சனை இல்லை, ஓகே இன்னொரு நாள் சமைப்பம்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கு பிளான் அப்படியே மாற்றி இடங்களை சுற்றி பார்ப்போம்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறோம். இந்த சைட்டில் வேறுங்க நாங்கள் லைட் ஹவுஸ் போகிற வழியில் எப்படி அழகான இடங்கள் இருக்குன்னு சொல்லி. இதில் அப்படியே கலப்பு அந்த தண்ணி வந்து உள்ளுக்கு அப்படி நிற்கிற மாதிரி, மற்ற பக்கம் கடல். ஒரு நீள துண்டு மாதிரி தான் இருக்கும். அந்த மெப்பை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் கடல், மற்ற பக்கம் கலப்புண்ட தேங்கி நிற்கிற அந்த தண்ணி தான். பப்பாப்பழம் வெட்டி தந்திருக்கணும். நல்லா இருக்கு. இந்த வெயில் நேரம் பழங்களை சாப்பிட்டா தான் நல்ல, உடம்புக்கு நல்ல. டீஹைட்ரேஷன்லாம் பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு. சரி, இப்போ நாங்கள் அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற இடத்துல வந்துட்டோம். இதால் வந்துட்டு கலப்பு அங்கால கடல்னு நினைக்கிறேன். கடல் தான் இது வந்துட்டு அப்படியே அங்கால கடலோட கிழக்கு. நாங்கள் இப்போ இதில் வந்துட்டோம். இதில் வந்துட்டு போட் ரைட்டில் உங்களை 3 தீவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கோம். என்னென்ன தீவு இருக்குன்னா போன் ஐலாண்ட் ரவுண்ட் பண்ணி. ஓகே, போன் ஐலாண்ட் மோத்துவார் பீச்சில் இறங்கி பார்த்து, அந்த எக்கோ தீவில் இறங்கி பார்த்து நம்ம டவர் ஒன்று ஏறி பார்த்து கண்டல் டவருங்க. மோத்துவார பீச் வந்து சொல்கிறது அந்த ஆறுங்கடல் சேர இடம் களிமுகம். ரைட் ரைட் ரைட். விலங்க வரப்படத்திலே வந்து மெட்டிக்கில் வந்து பிஸ் பண்ணணுமே அந்த இடம் தான். விலங்க வரப்படத்தில் அந்த இடத்துல தான் பிஸ் பண்ணிக்கிறாங்க. மெட்டிக்கில் வந்து அந்த இடத்துல இறங்கி பார்க்கலாம். அதில் என்ன மீன் பிடிக்கிறாக்களையும் பார்க்கலாம், டெலிபிசியில் பார்க்கலாம். அடுத்து இங்கே ஒரு போன் ஐலாண்ட் கொக்குத்தி வந்து அதில் மீன் பிடிக்கிற பறவையெல்லாம் அங்கே தங்கிடலாம். அதையும் பார்க்கலாம். நல்லா டிவி போடுவோம். இதில் இருந்து அப்படியே உங்களை 3 இடங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அந்த போன் ஐலாண்ட், அடுத்தது இந்த ஆறு வந்துட்டு இப்படி கடலோட கிழக்கிற அந்த முகத்துவாரம் இருக்குது தானே அந்த இடத்துக்கு. இந்தியாவிலையும் இன்னொரு தீவுக்கு கூட்டிகிட்டு போயினோம். மற்றது மாந்தீவு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்காளி பக்கத்தில் இருக்குது.
ஸோ இந்த இடத்துலேருந்து போகிற விஷயங்களை தான் அவர்கிட்ட கேட்டது. இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது. இந்த லைட் ஹவுஸை தான் நாங்கள் பார்க்க வந்து நாங்கள் 7 மணி சொன்னால் அப்படியே போட் ரைடுமே போகக்கூடிய மாதிரி இருக்குது. பயங்கர உயரமாக தான் இருக்குது. நாங்கள் வரைக்கும் கவனிக்கல. இதில் வந்து இப்படி வாகனத்தை இப்படி பார்க் பண்ணிவிட்டு எங்கடா லைட் ஹவுஸை காணையிலே நெடுபடி இந்த பக்கம் பார்க்க தான் இதில் லைட் ஹவுஸ் தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட் சர்வீஸுக்குரிய விலைகள் போட்டிருக்கணும். எக்கோ பார்க் வந்து 1500, இதில் முகத்துவாரத்துக்கு வந்து 3000, இங்கே போன் ஐலண்ட் வந்து 5000, கல்லடி பாலத்துக்கு இங்கே இருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு 900. ரைட். எத்தனை பேர் போனாலுமே வந்துட்டு ஒரே பேமெண்ட் தான். போட்டுக்கு தான் ப்ரைஸ், ஆக்களுக்கு ப்ரைஸ் இல்லை. பெட்டிக்குலோ கேட்டுக்குமே போயிடும். இந்த ரெண்டு நாங்கள் நேற்று பார்த்துட்டோம். கல்லடி பாலம், அடுத்தது பெட்டிக்குலோ கேட் பார்த்துட்டோம். இந்த பிரிட்ஜும் பார்த்துட்டோம். இந்த போன் ஐலண்டும் முகத்துவாரம் இந்த கண்ணுக்கு அப்படியே நேர் தெரியுது. அதில் தெரியுதுல்ல இந்த ஆறும் கடலும் கலக்குற அந்த இடம். இது அந்த எக்கோ பார்க். ஸோ இவ்வளோத்துக்கும் ப்ரைஸ் டீட்டெயில் போட்டிருக்கணும். விலைகள் எல்லாம் பார்த்துனாங்க. ஆனால் விலை வந்துட்டு 4 பேர் நிற்கிறோம். கொஞ்சம் எங்களோட பட்ஜெட்டுக்கு கூட மாதிரி இருக்குது. அதால் நாங்கள் லைட் ஹவுஸை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் 1913 கட்டப்பட்டிருக்கு. அதில் போட்டிருக்கு ஆண்டு. கொஞ்சம் பெரிய லைட் ஹவுஸ் தான் இது. இதில் ஏறலாமான்னு சொல்லி கேட்டு நான் இது வந்துட்டு இப்போ ஏறையிலாதான் பூட்டி இருக்காம். ஸோ உங்களுக்கு அந்த பெர்மிஷன் அதுகள் இதில் எடுத்துகிட்டு வந்தால் ஏறுறதுக்கு அனுமதி இருக்காம். சாதாரணமாக சுற்றுலா பயணிகள் வந்து ஏற முடியாது. சும்மா இதில் ரெண்டு பார்த்துட்டு போகலாம். உள்ள கோட்டையில் சின்ன கோட்டையும் பெட்டிக்குள்ள கோட்டை என்னன்னா, அதாவது டச்சாக்கள் வந்து அந்த காலத்தில் வந்து கடலால் போட்டில் வந்து இந்த லகுனுக்குள்ளால் போய் பெட்டிக்கு லகுனுக்குள்ளால் போய் அந்த வெட்டுக்குள்ள டவுன் வந்து புளியந்தீவன் இருக்குது. அந்த புளியந்தீவில் இறங்கி அது அடையாளம் இருக்கு. அந்த விரங்கடம் தான் பெட்டிக்குள்ள கேட்டு. அது பக்கத்தில் அந்த கருப்பை செயின் எல்லாம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டீங்க. அந்த செயினை போட் பார்க்கிங் அடித்து கடலால் சாமான்லாம் கொண்டு வந்தால் அந்த கோட்டை கட்டிக்க இலங்கையிலேயே முத கட்டின கோட்டை பெட்டிக்குள்ள கோட்டை தான் கட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் வேறு கோட்டையெல்லாம் கட்டியிருக்காங்க. வயல் வந்து முதல்ல வெட்டிக்குள்ள டச் பீப்புள் இறங்கி அந்த கோட்டை கட்டி அதுக்கப்புறம் வேறு இடங்களில் கோட்டை கட்டிக்கிறாங்க. இலங்கையில் உள்ள கோட்டைகளில் வந்து சிறிய கோட்டையும் வெட்டிக்குள்ள கோட்டை, சின்ன கோட்டை, எல்லா கோட்டையும் விட சின்ன கோட்டை இங்கே தான் கட்டிக்கிறாங்க. அதனால அந்த வெட்டிக்குள்ள கேட்டுன்னா அங்கே மட்டும் இலங்கையில் வெட்டிக்குள்ள கேட்டுன்னா அங்கே மட்டும் போட்டிருக்கிறாங்க. பழையாக்கள் சொல்லுவாங்க அப்படின்னா மீன் அந்நிறம்னா அந்த மட்டக்களப்பில் நிறைய மீன் இருந்தது. அது அந்த அதாவது கடல் தண்ணி இப்போ மோத்துவாரியும் செய்கிற இடத்த வந்து ஆறுங்கடலையும் செய்கிற இடத்த வந்து அந்த கடல் மீன்களும் ஆற்றுக்குள்ளே வரும். அதாவது இப்போ கடலில் உள்ள சுறா பால் சுறான்னு சொல்கிறது வந்து இந்த 11ஆம் மாதம் கார்த்திகை பூர்ணிமைக்கு வந்து இந்த குட்டி போட வரும். அது மாதிரி கடலில் பாறை வந்து குஞ்சு பொறிச்சா அந்த பாறை குஞ்சு வெள்ளா லப்புன்னு வந்தால் அந்த சின்ன மீன்களை பிடிச்சி சாப்பிட்டுதான் பெருசாகி தான் கடலில் போகும். அது மாதிரி லப்புனில் உள்ள மீன்களும் வந்து அந்த ஓரா ஒட்டி என்ற மீன்கள்லாம் வந்து கடலில் போய் கடலில் உள்ள அந்த கல்பாறையெல்லாம் குஞ்சு பொறிக்கும். அடுத்து அது மாதிரி அந்த சினமணலை அந்த கைமீன் சொல்கிற மீன் வந்து அது ஆணும் பெண்ணும் அந்த சேர இடம் இங்கே தான் சேரும். அது சேர்ந்து அந்த மீனெல்லாம் இங்கே பிடிப்பாங்க. பெண் மீனை விட்டு அந்த பழைய காலத்தில் வந்து நிறைய தொழில்நுட்ப காலத்திலேயும் இப்போ அந்த பெண் மீனை தங்கத்தில் விட்டு ஆண் மீனை பிடிக்கிறாங்க. இப்படியே பிடிக்க கொண்டிருக்கிறாங்க. அப்போ அது மாதிரி அதுமாரி நிறைய மீன்கள் வந்து அந்த சொல்கிறாங்க வந்து அந்த மீன் அங்கேருந்து அந்த கடல் தண்ணி 6 மாதத்துக்கு இருக்கா, கடல் தண்ணி ஆற்றுக்குள்ளே ஒரு 6 மாதத்துக்கு இருக்கா, ஆற்று தண்ணி கடலில் போகும். அந்த டைமில் வந்து அந்த கடலில் உள்ள பாறை மீன்கள் வந்து இந்த மீன்களை பிடிச்சிடாக்க உள்ள சாப்பிட்டுக்கிட்டா வந்து பெரிய ஒளி எழுப்பி அந்த அந்நிறம் வாகன சத்தங்கள் இல்லை ஒன்றுமில்லாத காலத்தில் அந்த சத்தங்கள் வீடு கேட்டீங்க. மீன் அந்த ஒளி எழுப்புற சத்தங்கள் கேட்டிருக்கு. பாருன்னு சத்தம் அந்த சத்தங்கள் கேட்டிருக்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ அந்த கல்லடி பாடுறதுக்குள்ள கல்பாறைகள் இருக்குது. அந்த கல்பாறைகளில் வந்து அந்த பாடுற மீன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எங்கடாக்கள் வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து மீன்பிடிய முறையை கொண்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ EPSயில் போய் கல் மாக்குகள் வச்சு அந்த கல்லை மார்க் பண்ணி கங்குரம் விட்டு மீன் பிடிக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கரையிலக்குகளுக்கு வந்து கல்லை அந்த இடத்த கொஞ்சம் சந்தேகத்தின் பேரில் தீர்மானிச்சுட்டு சவல் இருக்கு, துடுப்பு சவல். இந்த தோணி தொடுப்பு ரேபோட் தொடுக்க துடுப்பை வச்சு
அதில் வந்தீங்கன்னா அந்த தொங்கலை வந்து கூறு போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ டாக்டர்மார் வந்து அந்த நமக்கு நாடி துடிப்பட்டால் அந்த சோதிச்சு பார்க்குறாங்க எத்தனை நிமிஷம் துடிக்குதுண்டு. அது மாதிரி மீனவர்கள் அந்த குத்து மதிப்பட்டு சவலை வச்சு காருக்கு வைக்கிற நேரம் அந்த அங்கே உள்ள கல்லுகளில் உள்ள சங்குகள் அந்த ஊரிகள் அதில் உள்ள உயிரினங்கள் கட்டுற சத்தங்கள் அவங்க கேட்கும். அதை வச்சு தான் அந்த இதுகளுக்கு வச்சு மீன் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கல்லடி பாலத்துக்குள்ளேயும் இப்பயும் போய் அந்த போட்டில் போய் நைட்டில் அதை போயாவில் அதை கூட கேட்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கடலில் இந்நேரமும் கேட்கும். அது இங்கே போய் அந்த நிப்பாட்டி நைட்டில் போய் நிப்பாட்டி காய வச்சு அந்த கல்லுகள் ஒளி எழுப்புற சத்தங்கள் அந்த கல்லில் மீன் மற்ற மீன்கள் சத்தங்கள்லாம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க. ரைட் இப்போ அந்நாட்டை வந்து நான் கேட்டேன் என்னன்னா இந்த மீன்பாடும் தேன் நாடாமன்னு சொல்லி என் மட்டக்களப்பு சொல்கிறேன்னு சொல்லி அப்போ விளக்கம் தெரியும் ராமகிலாமா. ரைட் இப்போ அந்த அண்ணா சொன்ன விளக்கம் இதுதான். அந்த மீன் வந்து அந்த ஒலி எழுப்பும், அதான் அந்த அடிப்படை கன்செப்ட். அதால தான் அது வந்துட்டு மீன்பாடும் தேன் நாடுன்னு சொன்னது. அந்த காலத்தில் மீன் வளங்கள் அதெல்லாம் அதிக அளவாக நிறைஞ்சது. நான் ஆன்லைனில் படிக்க இங்கே வந்து இந்த தேனீக்கள் எல்லாம் அதிகமாக இருக்குன்றதாலையும் அந்த மீன்கள் வந்து அதிகளவாக அந்த இங்கே பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. மற்ற இயற்கை வளங்கள் கூட அப்படியான விஷயங்கள் இருக்கிறதால தான் அதை வந்துட்டு மீன்பாடும் தேன் நாடுன்னு சொல்லி நான் வந்துட்டு ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ இங்கே வந்துட்டு ஆக்கள்கிட்ட கேட்க தான் உண்மையான அர்த்தங்களுக்கு விளங்கும். ஸோ அண்ணா சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. மற்றது இந்த இடத்துல சுனாமியில் இந்த இடங்கள் பாதிக்கப்பட்டது. சுனாமியில் வந்து 2004 வந்து சுனாமி இங்கேருந்து லைட் வச்சுருந்து 1 கிலோமீட்டர் தண்ணி போனது. ஆனால் இந்த இடத்தாக்கள் வந்து பெருசாக உயிரிழப்பில் ஒரு அந்த மீன்பிடி வீட்டு திட்டத்தில் ஒரு 2-3 பேர் செத்தவங்க இச்சாக்கெல்லாம் இங்கே ஓடக்கூடிய மாதிரி இருந்தது ரன்னிங் மேன். ஆனால் அந்த நாவலடி என்ற டக்பார் நாவலடி கல்லடி என்ற ஏரியாவில் வந்து அங்கால கடல் இங்கே ஆரண்ட போய் அவங்களுக்கு ஓட இல்லாத வசதியாக தான் நிறைய பேர் 2500 பேருக்கிட்ட அங்கே செத்துவாங்க. அது கூட அந்த மரத்தில் ஏறி ஆக்க கப்பின வழியாக தான் அதுக்கு சுனாமி பிறகு இந்த சவுக்கு மரங்களை நாட்டிக்கிறாங்க அந்த கடற்கரை வழி வந்து. அதுதான் நீங்கள் சொல்கிற அந்த நாவலடி அந்த தெரிகிற தீவு தான் நாவலடி. இந்த மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக வேண்டியும் அடுத்து அந்த கடல் இந்த வேகமாக அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக வேண்டியும் அது நின்றாலும் அதில் ஏறி தப்புறதுக்காக வேண்டியும் தான் அந்த சவுக்கு மரங்களை நாட்டு. அந்த டைம் சுனாமி என்ற பேரை வந்துட்டு கணவருக்கு தெரியாது. இலங்கையில் முதல் தடவையாக தானே வந்த 2004 வந்த அப்புறம் தான் சுனாமி என்ற என்ன ஆழி பேரில் ஏண்டா என்னென்றலாம் தெரியும். ஸோ அந்த டைமில் ஆக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாதால அந்த கடல் தண்ணி உள்ளே போய்க்கலே கிணவேர் எல்லாம் போயிட்டு மீன்கள் எல்லாம் அள்ளி அந்த விஷயங்களாலேயே கிணவேருக்கு வந்துட்டு அந்த டைமில் உயிராபத்துக்கள் எல்லாம் நடந்தது. ஸோ கணக்க விஷயங்கள் அண்ணாவோட தெரிஞ்சு கொண்டாங்க. அண்ணோட பேர் என்ன? ராஜன். நன்றி அண்ணா, நன்றி. கணக்க விஷயங்கள் சொன்னவர் அண்ணா தான். நீங்கள் போட் சர்வீஸ் இதுன்றார். கட்டாயமாக வந்தீங்கன்னு சொன்னால் நீங்களுமே இங்கே போட்டில் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்தியாவில் பாருங்கள் சின்னனா ஒரு தெப்பம் மாதிரி ஒன்றில் போயிட்டு மீன் பிடிக்க போயினோம். நாங்கள் இப்போ இதில் போட்டில் போக போகிறோம். நாங்கள் அந்த தீவுக்கு தான் போக போகிறோம். எக்கோ தீவு தான், அதில் 1500 இருக்குது. ஸோ அதுதான் எங்களுக்கு ஓகேயாக இருக்கும். இப்போ போக போகிறோம். அந்த இடத்துல பாருங்கள் முகத்துவாரம் தெரியுது. இது வந்து சில நேரங்களில் மூடி இருக்குமா, மழை நேரங்களில் வந்துட்டு இதை வந்து ஜேசிபி அதுகளால் வந்து வெட்டி விடுவேணுமா, அப்போ போகும் தண்ணி வெளியால் கடலுக்கு. மற்ற நேரங்களில் இதை மூடி வைப்பினோம் மழை இல்லாத காலங்களில். ஸோ இப்போ சின்ன தான் திறந்து விட்டுருக்கு, அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, இப்போ நாங்கள் இதில் அந்த எக்கோ பார்க்குக்கு போக போகிறோம். போட்டிங் பண்ணி தான் போகணும். இப்போ இதில் இருந்துட்டு அதில் தெரிகிறதான் அந்த தீவு. கொஞ்சம் விலை கூட மாதிரி தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல வந்துட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். கண்ணியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, நல்ல கலராக இருக்கு. ஓ, கூட இப்பத்திய பொருளாதாரத்துக்கு அது வந்துட்டு பெரிய இது இல்லை தான். சரி, இதுலேருந்து அப்படியே போவோம். அதில் முகத்து வாரத்தை காட்டியிருப்பேன். அங்கே போயிட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு திருப்ப கோல் பண்ணினா அதை வந்துட்டு எங்களை கூட்டிகிட்டு வருவீங்க திருப்ப. எனக்கு ஒரு புது விஷயம் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அஜினமோல்ட் வந்துட்டு ஜெலிஃபிஷில் கூடுதலாக செய்யணுமா. நான் என்ன சொன்னவர், ஜெலிஃபிஷில் தான் அஜினமோல்ட் செய்யணுமா. இங்கால வேறங்க ஏரல் பிடிக்கணும். இதில் இருந்து ஏரல் பிடிக்கணும். மட்டி ரைட் மட்டி தான் பிடிக்கணும். மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா, சுனாமிக்கு பிறகு இதை வந்துட்டு மட்டி மடு வேணும். என்ன மட்டி மடு,
இந்த இடத்துக்கு பேர் மட்டி மாடுன்னு தான் சொல்லினேன். அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆக்கள் வந்துட்டு மட்டி பிடிச்சு கொண்டிருக்கணும். முன்னுக்கு காட்டுற பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடங்கள்ல இப்போ வந்துட்டு சுனாமிக்கு பிறகு இந்த வண்டல் தாவரங்கள் எல்லாமே வளர்த்து வச்சிருக்கணும். இந்த கண்டல் தாவரங்கள் வளர்ந்ததால் வந்துட்டு இந்த சுனாமி இந்த அலைகள் எல்லாத்தையுமே வேகத்தை கட்டுப்படுத்தும். அதே இடத்துல மண்ணரிப்பையுமே தடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ பிளான் பண்ணி செஞ்சு வச்சிருக்கணும். இந்த லைட் ஹவுஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்ச பிறகு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனம் தான் வந்துட்டு இதை கட்டி கொடுத்துருக்கு. அதில் ஒரு போட்டில் போட்டிருந்ததை தான் நான் பார்த்தேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கரையில் இருந்துட்டு நாங்கள் இப்போ இந்த தீவுக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க சூழலியல் பூங்கா எக்கோ பார்க்குன்னு சொல்லி போட்டிருக்கு. 15 ஹோர்ஸ் பவர் இன்ஜின் தான் போட்டிருக்கு. ஓகே, இப்போ அண்ணா வந்துட்டு திருப்ப அந்த கரைக்கு போயிடுவார். பக்கத்தில் தான், சரியான பக்கத்தில். அதில் நாங்கள் பார்த்த லைட் ஹவுஸ் இருக்குது. அதுலேருந்து இப்படியே வந்துட்டோம். நாங்கள் அப்படியே பூங்காக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம். இதில் பாருங்கள் சூழலியல் பூங்கான்னு போட்டிருக்கு. அப்படியே உள்ளே போவோம். நாங்கள் வந்துட்டு இங்கே தீவுக்குள்ளே வந்துட்டோம். தீவுக்குள்ளே பாருங்கள் நல்ல அழகாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு நாய்க்குட்டி ஒன்றுமே இதுக்குள்ளே வந்து நிற்கிது. எப்படி வந்தேன்டே தெரியலை. இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சவுக்கு மரங்கள்லாம் இருக்குது. சவுக்கு மரங்கள், பனை மரங்கள் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். இந்த பக்கமாக பனை மரங்கள் இருக்குது, அந்த பக்கமாக கண்டல் தாவரங்கள் எல்லாம் இருக்குது. அப்படியே சுற்றி பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி. இதில் சின்னனா குழந்தை பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான சின்ன சின்ன சர்க்கு சதுகள் எல்லாம் வச்சுருக்கணும். ஸோ கணக்கை எதிர்பார்த்து வராதிங்க. சும்மா நோமலாக தானே இருக்குது இந்த இடம். அதில் கொஞ்சம் பெரிய தீவு தான் போலண்ணா, சின்ன மாதிரி தெரியல, கனதூரம் போகல. இங்கால இளைப்பாறுங்குடிசைகள்னு சொல்லி போட்டிருக்கணும். இளைப்பாறதுக்கு மாதிரி ஏதாவது ஹட்டுகள் அப்படி ஏதாவது இருக்கும். போயிட்டு பார்ப்போம். ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் இதில் சுற்றி போட்டு பின்னேரம் 5 மணிக்கு காந்தி பார்க்கில் வந்துட்டு சின்ன ஒரு மீட்டப் மாதிரி என்று அனௌன்ஸ் பண்ண இல்லை, சும்மா சோஷியல் மீடியாவில் போட்டு நாங்கள் கிணவர் வந்து சந்திக்க கேட்டவை. அப்போ தனித்தனியாக சந்திக்கிற நேரம் ஒரே அடியாக எல்லாருமே சந்திச்சோம்டா ஈஸி தானே. ஸோ அதுக்காக கூப்பிட்டுருக்குறோம். ஒரு சத்தம் கொண்டு வருது இல்லை. இங்கே இலைப்பாடுறதுக்கு இடம் இருக்குது பாருங்கள். அங்கால பாதை இருக்குது. எப்படி இருக்குன்னு இதெல்லாம் இந்த கரையோர பகுதியில் நாங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற தாவரங்கள்லாம் சைட்லேருந்து சின்ன முள்ளு மாதிரி வரும். ஆள் அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. ஓ, நல்ல பெருசாக இருக்குது. அப்படியே சும்மா விட்டுருக்கணும் வேணா, வளர்ற மாதிரி. இந்தியாவில் நிலமட்டத்துலேருந்து கொஞ்சம் உயர்த்தி வச்சுருக்கணும். அந்தளவுக்கு பராமரிப்பு இருக்கிற மாதிரி எனக்கு என்ன தெரியல. சும்மா இதில் வந்துட்டு ஏதாவது ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் இருக்குமென்னு பார்த்தேன்னா அப்படி எதுவுமே இல்லை. இப்படி எங்கேயால் வந்தோம்னா சின்ன ஒரு நீரோடு இருக்குது. அதுலேருந்து பார்த்தா முகத்துவாரம் தெரியுமா நினைக்கிறேன். முகத்துவாரம் தெரியுதா? இதுலேருந்து பார்த்தா முகத்துவாரம் தெரியுமா நினைக்கிறேன். பார்ப்போம். முகத்துவாரம் அந்த பக்கம், அதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே போய் தண்ணி போகுதானே, அதுதான் முகத்துவாரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டில் வரைக்கும் கன தடவை இந்த அண்ணா மாதிரி சொல்லியிருப்பேன் தானே, இந்த மட்டிப்புறமா ஏதோ பேர் சொன்னவர் இந்த இடத்துக்கு. மட்டிப்புறமோ ஏதோ சொன்னவர், மட்டி மேடோ ஏதோ பேர் சொன்னவர் இந்த ஏரியாவுக்கு பேர். அதுக்கேற்ற மாதிரி மட்டி வந்து குவிஞ்சு கிடக்கு, பேருக்கு ஏற்ற மாதிரியே மட்டி கணக்கு குவிஞ்சு கிடக்கு. இதெல்லாம் எடுத்து அதை எடுத்துட்டினோம். ஸோ இவ்வளோ எடுத்தால் தானே ஒரு கொஞ்சமே கிடைக்கும். இது ஃபுல்லாக இருக்குது. இதுலேயும் அதில் வந்துட்டு ஆக்களை தான் எடுத்து கொண்டிருக்கணும். இப்படி எங்கால சின்ன கலப்பு மாதிரி இதுக்குள்ளே தண்ணி நிற்கிது தேங்கி. இந்த தீவுண்ட மற்ற பக்கத்துக்கு கொஞ்சம் உள்ளே வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிலைகள் வச்சுருக்கணும். இந்த திமிங்கலம், டொல்ஃபின் அது மாதிரி வச்சுருக்கணும். இதில் தெரியுதுல்ல, சின்ன டொல்ஃபின் அங்கால ஒட்டை வச்சுவிங்க வச்சுருக்கணும்.
அந்த இடத்த பாருங்கள், அதில் வந்து ஒட்டகச்சிவிங்கி வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல குழந்தை பிள்ளை விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கணும். ஆனால் வெயில் பயங்கரமாக இருக்குது. என்ன பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டு எல்லாருக்கும். பனைமரத்தில் இருப்பவனு போயிருந்தவர் ஆள் விழுந்து போனார். எலும்பா வழியை சொல்லக்கூடாது, வழியை சொல்ல மாட்டேன். ஆனால் 1,00,000 பேர் பாப்பிடும் சப்ஸ்கிரைபர்ஸ், அவ்வளோதான். தீவில் என்னென்ன இருக்குடா? பனைமரம் சதி செஞ்சுட்டேன். என்னென்ன இருக்குது தீவில்? இந்த தேவ நிறைய மரம் நிற்குது, டைனோசர் நிற்குது, திமிங்கலம் எல்லாம் பாய், திமிங்கலம் டால்ஃபின் டால்ஃபின் பாய், முக்கியமாக வாஷ்ரூம் இருக்குங்க. இல்லை வந்தால் சும்மா ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு சமைச்சு சாப்பிட இல்லைன்னா நல்லா இருக்கும். இதில் எல்லாம் எரிச்சிருக்கணும். ஆனால் சமைச்சு சாப்பிட விடுவின் மாதிரி இல்லை, எக்கோ பார்க்டானே எனக்கு கொஞ்சம் வடிவாக செஞ்சால் நல்லா இருக்கும். சும்மா வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு இடம் இருந்து பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் இந்த போட்டில் இருந்துட்டு அப்படியே அங்கால கரைக்கு போயிட்டு வலிக்கிறது தான். தீவில் வந்தால் சும்மா சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே இருந்துட்டு கோல் அடித்தா அது வந்து உங்களை ஏற்றிக்கணும். ஒரு நாளைக்கு இல்லை கூட எப்படி கட்டும் சாப்பாடு எந்த கிளப்? லைட் ஹவுஸ் கிளப் இருக்கா? அவன் தான் போட் இல்லை, மாறி மாறி ஒரு சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிடுவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். பட்டிக்குள்ளே உள்ள டவுனுக்குள்ளே வந்துட்டு காஜியார் சாப்பாடு கடைன்னு சொல்லி போன முறையும் வந்து சாப்பிட்னாங்க. இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான கடை. எங்களுக்கு வந்துட்டு இப்போ பயணத்தில் வந்துட்டு எப்பயுமே ஒரு கொஞ்ச நாள் பயணம் செய்த பிறகு சோறு கறி தான் நாங்கள் அதை எடுக்கிறது. இங்கே வந்துட்டு பிரியாணி மட்டும்தான் இருக்காம, அதால் பிரியாணி எடுப்போம். சரி, ஓகே. இப்போ நாங்கள் 3 பேரும் இதுக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு கடையில் போயிட்டு நாங்கள் சாப்பிட்றாங்க மீன் சாப்பாடு. 4 பேர் சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட 1950 ஒரு பெரிய சோடாவும் எடுத்துனாங்க, ஒரு டீயும் எடுத்துனாங்க. ஸோ பரவாயில்லை. இன்றைக்கி ஏனோ தெரியாது, கடைகள் எல்லாம் பொதுவாக பூட்டாக இருக்குது. இந்த பக்கத்தில் ஃபுல்லாகவே கடைகள் எல்லாம் பூட்டு. சரி, இங்கே வந்துட்டு ரைட் கொஞ்சம் வந்திருக்கீங்க. நான் கொஞ்சம் வேற லேட் ஆகிட்டு அதால் கிளாஸுக்கு கொண்டு விட்டுட்டு வந்து வரேன் தங்கச்சியை. சந்தோஷம் ப்ரோ. எப்படி இருக்கு வேன்? சூப்பராக இருக்கு, பார்க்கல உள்ள வரேங்க, உள்ள வரேன். அங்காலையும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம். எந்த ரோட்டில் மஞ்சள் கண்டாலும் ரைட் கிலோ வந்துட்டு ஒரு திங்கள் இரவு இங்கே நிற்போம். செவ்வாய் வடியை வலிக்கிட்டுறோம். அங்கேருந்து அப்படியே கீழே எஞ்சால் கல்முனை சைட் வரும். உன்னிச்சு அதெல்லாம் பார்த்துக்கொண்டு. எப்படி இருக்கு? உள்ளே இருக்க வீடு மாதிரி இருக்கா? ஒரே வீடியோவில் பார்த்து ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு கல்லடி பாலத்துக்குள்ளால இங்கே வந்தீங்கன்னா கல்லடி பீச் இருக்குது. அந்த கல்லடி பீச்சுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஊரே வந்துட்டு இங்கே தான் நிற்கிதுன்னு சொல்லலாம். வேணா போனேச்சுண்ணா முழு பேருமே இங்கே தான் நிற்கணும். ஞாயிற்றுக்கிழமை அதான் நோக்கி வந்திருக்கிறேன். படையெடுத்து கொச்சக்கமான பார்க்கிங். இங்கே இருந்துட்டு அவங்க தொங்கல் வரைக்குமே ஃபுல்லாக பார்க்கிங். இங்கே க்ரௌடை பாருங்க எப்படின்னு சொல்லி. இந்த சனி ஞாயிறு அதுலாம் இப்படி குடும்பத்தோடு எல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே பயங்கரமாக இருக்கு. இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் குடும்பத்தான் இல்லை. அதான் இங்கேருந்து அங்கே வரைக்கும் இப்படி பயங்கர க்ரௌடாக இருக்குது. பீச்சை பாருங்கள். இதில் பாருங்கள், நான் நினைக்கிறேன் இந்த சுனாமி டைமில் இந்த இடம் சரியாக பாதிப்புக்குள்ளானது. அந்த டைமில் தூக்கி அப்படியே கொண்டு போகப்பட்ட அந்த கட்டடத்தை வந்துட்டு அப்படியே வச்சிருக்கணும். இதில் இப்போ சுனாமி வந்து இந்த பகுதிகளில் இலங்கையினுடைய கிழக்கு பக்க கடற்கரையில் அதிக அளவாக ஆக்களை வந்து காவு கொண்டது. ஸோ அந்த தூணை வந்துட்டு இப்போவும் இதில் வச்சிருக்கணும். இங்கே பாருங்க, கணக்க பேர் நிற்கணும். அங்கே வாலிபால் அதெல்லாம் விளையாடிக்கொண்டு நிற்கணும். நல்லா இருக்குது பீச்.
இந்த பக்கத்தில் ஃபுல்லாக இருட்டிட்டுது. இங்கால பாருங்கள் அந்த சவுக்கு காடு இப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக இந்த பக்கத்தில் அப்படியே கரைக்கு சவுக்கு மரங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டக்களப்பில் தான் தங்க போகிறோம். இருட்டிட்டு நாங்கள் அதில் போயிட்டு கிணவரையெல்லாம் சந்திச்சு நாங்கள் நாளைக்கும் நாளண்டைக்கும் நிற்போம். திங்கள் இரவும் நாங்கள் இங்கே நிற்போம். செவ்வாய்க்கிழமை எங்களோட பயணத்தை நாங்கள் வந்துட்டு ஆரம்பிச்சிடுவோம். அப்படியே இங்கே இருந்துட்டு கல்முனை அந்த சைட்டெல்லாம் போயிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கதிர்காமன் ரூட் பிடிச்சி அப்படியே காலி அப்படியே கொழும்பு அந்த பக்கம் தான் போகிற மாதிரி இப்போ வரைக்கும் யோசிச்சிருக்கிறோம். இலங்கையில் நாங்கள் இப்போ எந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னால் கஜன் ப்ளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராமில் டிக்டாக்ல நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாங்கள் இதில் இருந்து காந்தி பார்க் அப்படி இல்லாட்டிக்கு நேற்று நாங்கள் ஃபோர்ட் பார்க் இருக்குதானே அங்கே தானே தங்கினாங்க. ஸோ அங்கேயே தங்கலாம்னு சொல்லி முடிவெடுத்துக்கிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.